அனைவருக்கும் வணக்கம். இந்த அழகான மாலை பொழுதில் இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகம் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சற்று காலதாமதம் ஆனதுக்கு உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுட்டு இந்த இது உரை ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த மாண்புமிகு பறை படத்தோட இயக்குனர். என்னோட நேம் வந்து விஜய் சுகுமார். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் திரைப்பட விழா, அதாவது உலக சினிமா வந்து நம்ம படம் மாண்புமிகு பறை வந்து கலந்துருக்கு அப்படின்றதுனால இது வந்து ஒரு அவார்ட் வின்னர் மூவி. சோ இதை நாங்க வெளியே தெரிவிக்கணும். அதுக்கு வந்து எங்க ஐயா திண்டுக்கல் லியோனி சார் ஐயாவும் எங்க படத்தின் பாடல் ஆசிரியர் எனது அண்ணன் கவிஞர் சிநேகன் அண்ணன் மூலியமாவும் இதை எல்லாத்துக்குமே தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரஸ் மீட் நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம். சோ இது என்ன மாதிரி அவார்ட் எப்படி கலந்துக்குச்சு அப்படின்றத ஒரே வார்த்தையில சொல்லிட்டு சார் அடுத்து பேசுவாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல நடக்கக்கூடிய கேன்ஸ் பிலிம் பெஸ்டிவல், அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்த விழால, அதாவது பாத்தீங்கன்னா ரிமெம்பர் த ஃபியூச்சர் வேர்ல்டு பிலிம் பெஸ்டிவல் இன் கேன்ஸ், அங்க வந்து பாத்தீங்கன்னா சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் அப்படின்ற அங்கீகாரம் வந்து இந்த மாண்புமிகு திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு. சோ அது வந்து சார் மூலியமா இந்த அவார்டை உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கறது எங்க படக்குழு மூலியமா நாங்க கேட்டுக்கிறோம். சோ அதை சார் இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுவாரு. இத்தாலியில் நடைபெற்ற ஓதிஸ்மஸ் பிலிம் பெஸ்டிவல் உள்ளூர் கலாச்சாரம் அண்ட் உள்ளூர் அடையாளம் அப்படின்ற பிரிவிலையும் நமக்கு வந்து அவார்ட் வின்னர் கொடுத்திருக்காங்க. அது அண்ணன் பாடலாசிரியர் எங்க அண்ணன் சிநேகன் அண்ணன் வந்து உங்களுக்கு காட்டுவார். இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா கம்மிங் 18th வந்து சென்னை பிலிம் பெஸ்டிவல் நடக்குது பாத்தீங்கன்னா, அங்க வந்து நம்மளோட படம் வந்து செலக்ட் ஆயிருக்கு. இது வந்து CIFF சொல்லுவாங்க. சோ இங்க 2 படம் செலக்ட் ஆயிருக்கு தமிழ்ல இருந்து. ஒன்னு வந்து பைசன், இன்னொன்னு நம்ம படம் மாண்புமிகு பறை. சோ கம்மிங் 18th வந்து நம்ம சத்யம் தியேட்டர்ல இந்த படம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. சோ இதையும் உங்களுக்கு நாங்க பெருமையா சொல்லிக்கிறோம். உலக நாடுகள்ல இருந்து நிறைய படங்கள் போயிருக்கு, நிறைய கண்ட்ரில இருந்து வந்த படங்களும் எல்லாரும் பார்த்திருக்காங்க. எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுதான், பறை இசைக்குன்னு ஃபர்ஸ்ட் படம் முழுக்க எடுத்த திரைப்படம் மாண்புமிகு பறை. உள்ளூர்ல அங்கீகரிக்கலனாலும் உலக நாடுகள் அங்கீகரிச்சிருக்கு அப்படின்ற சாட்சிக்கு தான் இந்த 2 அவார்டும் கிடைச்சிருக்கு. இது நம்மளோட பாரம்பரிய இசை. சோ அதுக்கு நாங்க பெருமைப்படுத்தணும்ன்ற விதமா தான் இந்த பிரஸ் மீட்டை நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களது இந்த மாலை நேரத்து பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பத்திரிகை சந்திப்பு எதுக்கு அப்படின்னா, இயக்குனர் சொன்ன மாதிரி இது உலக அரங்குல ரிமெம்பர் த ஃபியூச்சர் வேர்ல்டு கேன்ஸ்ல வந்து பெஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ் பிலிம், அதாவது சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் அப்படிங்கிற அந்தஸ்தை வந்து இந்த படம் வெற்றி பெற்று இருக்கு. அதை அறிவிக்கும்ன்ற வகையில தான் இந்த பத்திரிகை சந்திப்பை நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். உங்க எல்லாருக்குமே உங்கள்ட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, உலக அரங்கில் அங்கீகரிச்ச இந்த படத்தை இங்க நம்ம ஊர்லயே அங்கீகரிக்கணும்ன்ற வேண்டுகோள் மட்டும் இல்லாம இதை எல்லாருக்குமே கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த விருதை வந்து உங்களுக்கு காமிச்ச அப்பாவுக்கும் ஐயா கவிஞர் ஐயா சிநேகன் ஐயாவுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து டிசம்பர் 12 வெள்ளிக்கிழமை எல்லா திரையரங்குகள்லையுமே வெளியிடுறாங்க. ஸோ எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் நான் வந்து கேட்டுக்கிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும். என்னுடைய ஆடியோ ரிலீஸ் வந்து கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப வருத்தமாக இருந்தது. அது வேற ஒரு காரணத்தினால என்னால் வர முடியல. ஆனால் அந்த ஆடியோ ரிலீஸ்ல வந்து இந்த பறையை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் நிறைய பேர் பேசினதை கொண்டு போய் நீங்க எல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அதே மாதிரி தான் இந்த விருது பெற்ற இந்த ஒரு சின்ன படம். இது என்ன சொல்ல போனா, ரொம்ப பொருளாதாரத்திலையும் சரி, ஆர்டிஸ்டும் சரி, டெக்னீஷியனும் சரி, எளியவர்களாக சேர்ந்து வழிய ஒரு கருத்தை வந்து முன்னிறுத்தி பண்ண இந்த விருது பெற்றதையும் நீங்க எல்லோருக்கையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களை அழைச்சோம். அதுக்கான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. பொதுவாக வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சு ஒரு விருது கிடைச்சிச்சுன்னா பின்னர் அது ரொம்ப பெருசா தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டிருக்கும் எல்லா ஊடகங்களிலும். அண்ணன் லியோனி அவர்களுடைய செல்ல மகன் லியோ சிவகுமார் அவர் வந்து நடிச்சு அது வந்து இன்னைக்கு வந்து இத்தாலி பெஸ்டிவலுக்கும் கேன்ஸ் பெஸ்டிவலுக்கும் போயிட்டு இன்னைக்கு மறுபடியும் சென்னை பெஸ்டிவல்லையும் அந்த படம் வரப்போகுது அப்படிங்கிறது இதுதான் உண்மையான வெற்றியா நாங்க கருதுறோம். ஏன்னா முகம் தெரியாது, முகவரி தெரியாது, ஒரு கேரக்டர் ஒரு கதாபாத்திரத்தை ஒருத்தர் எடுத்து பண்றாரு. அந்த கதாபாத்திரத்துடைய அழுத்தம் யாருக்கோ ஒருத்தருக்கு பாதிச்சிருக்கு. அதனால வேண்டி இது கண்டிப்பாக ஒரு கலாச்சாரத்தை முன்னிறுத்துகிற அல்லது கலாச்சாரத்தை காப்பாத்துகிற ஒரு கரு அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா தேர்வாளர்கள் இருந்ததுனாலதான் சின்ன படம், பெரிய பட்ஜெட், சின்ன பட்ஜெட்லாம் பார்க்காம நல்ல படத்துக்கான விருதை இந்த படம் பெற்றிருக்கிறது. இதுல வந்து நானும்
ஒரு அங்கமா அனைத்து பாடல்களும் நான் எழுதியிருக்கிறேன் தேவா சார் மியூசிக்ல. இதுக்கு எல்லாமே நாங்கள் எல்லாமே நன்றி சொல்ல வேண்டியது இதோட தயாரிப்பாளர் சுபா சுரேஷ் அவங்க 2 பேத்துக்கும் தான். ஏன்னா ஷியா ப்ரொடக்ஷன்ஸ், ஏன்னா கதாநாயகி சொன்னது மாதிரி அவங்கள நாங்கள் நேரடியாக இன்ன வரைக்கும் பார்த்ததில்லை, தொலைத்தொடர்பில் தான் பேசிட்டு இருக்கிறோம். இருந்தும் அங்கிருந்து வெளிநாடுகள்ல இருந்து அவங்க எங்கள்கிட்ட என்ன வேணுங்கிறத சொல்லி வாங்கி அதை ஒரு கடத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. எங்க படம் பண்றதை விட அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரும் பாடு. அவர்கள் தூரமாக இருந்தாலும் எங்களுடைய அத்தனை உழைப்பையும் அத்தனை கனவுகளையும் கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு உலக அரங்கத்துல ஒரு சின்ன அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்துருக்காங்க. இது பெரிய அங்கீகாரமா நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய பொறுப்பு. பொதுவா நான் நிறைய இடத்துல நான் சொல்றதுதான், நீங்க தான் எதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், எதை சேர்க்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ற இடத்துல இருக்கீங்க. அது அரசியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், அதுக்கான அவ்வளவு பெரிய ஆளுமை உங்களுக்கு தான் இருக்கு. இந்த படத்தை உங்கள் ஆளுமைகளால் கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சேருங்கள். நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மாண்புமிகு பறை என்ற இந்த படத்தை அதில் நடித்தவங்க, பாட்டு எழுதினவங்க, தயாரித்தவங்க, கேமராமேனு எல்லாம் இருக்காங்க. உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதில் இந்த ஒரு படம் சிறிய தயாரிப்பு, எளியவர்களாக சேர்ந்து தயாரித்த ஒரு படம் அகில உலகத்தில் 2 முக்கியமான விருதுகளை வாங்கியிருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. ஒரு பெரிய பாட்டு போட்டி நடக்கும். பெரிய கார்ல, ஏசி கார்ல இருந்து சுடுதண்ணியோட 2 வேலையாட்களோட பெரிய பந்தா பண்ணி பாடுவாங்க ஒரு 10 பேர். ஆனா ஒரு சாதாரண சைக்கிள்ல ஒரு அப்பா இறக்கி விடுவார் ஒரு பையனை. அவன் ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டு போட்டியில பிரைஸ் வாங்கிட்டு போயிடுவான். எப்படி அந்த பையன் வாங்கினான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அவனுடைய திறமையை எல்லாரும் அங்கீகரிப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த மாண்புமிகு பறைங்கிற படம் அது ஷூட்டிங் நடக்கிறப்பயோ அல்லது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இது வரைக்கும் கிரியேட் பண்ணவே இல்லை. ஆனா இதுக்கு உலக அளவில் இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறது உண்மையில பெரிய பெருமை. அது அதுல என்ன இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு இந்த ஆடியோ லான்ச் நடந்த சமயத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமா அதுல கலந்துக்கிட்டு பேசினாரு. பேசினது மட்டும் இல்ல, அதுல சிறப்பு விருந்தினரா வந்த பறை இசைக்காகவே பத்மஸ்ரீ விருது பெற்ற வேலு ஆசான் அவர் அதுல கலந்துக்கிட்டாரு. அவர் ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணார். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. மக்களை எல்லாரையும் அந்த பறை இசையோட இன்வால்வ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து அந்த பறை இசைக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸ ஒரு 10 நிமிஷம் அழகா பண்ணார். இதை பார்த்துட்டு அடுத்த நாள் மாண்புமிகு முதலமைச்சரை நம்ம தொல் திருமா அவர்கள் சந்திக்கும் பொழுது வேலு ஆசான் ஒரு கோரிக்கை வச்சிருந்திருக்காரு. இந்த பறை இசைக்காக ஒரு பள்ளி நடத்தணும், பயிற்சி பள்ளி. அதுக்கு நீங்க ஒரு இடம் கொடுக்கணும். வேலு ஆசான் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு. இவ்வளவு ஒரு அருமையான ஒரு ட்ரெயினரை நம்ம பயன்படுத்தணும், இந்திய அரசே அங்கீகரிச்ச ஒருத்தரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வளையங்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு இடத்தை உடனே அதை தேர்வு செஞ்சு அந்த பயிற்சி பள்ளிக்காக வழங்கியிருக்காருங்கிற ஒரு நல்ல செய்தி அந்த நேரத்தில் சொல்றேன். இந்த ஒரு பயிற்சி பள்ளி உருவாகிறதுக்கு காரணமே இந்த மாண்புமிகு பறைங்கிற இந்த படம் தான் காரணம். அதனால 2 விருதுகள் வாங்கினது மட்டும் இல்லாம பறை இசைக்கான ஒரு பயிற்சி பள்ளி இந்த படத்தினால உருவாக போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு. இதுல ரொம்ப கவிஞர் சிநேகன் அவர் எப்பயும் நம்ம தமிழ் பண்பாட்டுக்குன்னே பாட்டு எழுதுறதுல அவருக்கு ஒரு தனி முத்திரையை பதிப்பாரு. அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இன்னைக்கு அதை பயன்படுத்தாத மேடை பேச்சாளர்கள் யாருமே இருக்க முடியாது. ஒரு கூட்டு குடும்பத்துக்கு கவிஞர் சிநேகன் எழுதின பாட்டு ஒரு பெரிய தேசிய கீதமா இன்னைக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அவர் எழுதியிருக்காரு ஒரு பாட்டு இந்த படத்துல. ஆதி சிவன் அடிச்ச பறையடா அப்படின்னு அந்த முதல் வரியே ரொம்ப அழகா, அந்த தொடக்கமே ரொம்ப பிரில்லியண்டா தொடங்கி இருக்கு. அதுல தேனிசை தென்ற தேவா மியூசிக் போட்டிருக்கிறது இன்னும் ஒரு பெரிய சிறப்பு இந்த படத்துக்கு. ஏன்னா தேவா சார் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு பாட்டு போடுவார். ஆட்டோக்காரங்களுக்குன்னே அவர் போட்ட ஆட்டோக்காரன் பாட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் ஆயுத பூஜையில போடப்படுற முக்கியமான பாட்டு.
அதே மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்ல ஒரு விழா நடந்துச்சுன்னா கொத்தவல் சாவடி லேடி நீ கோயம்பேடு வாடிங்கிற பாட்டு அந்த மார்க்கெட்காரங்களுக்குன்னே ஒரு பாட்டு. அதே மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு அவர் பாடின அந்த பாட்டு கொடுக்கிற ஒரு ஆறுதல் வேற எதுவும் கிடையாது. கவலைப்படாதே சகோதரா அப்படின்னு. அதே மாதிரி ஜாலியா பயல்கள்லாம் இருக்கிறதுக்காக அண்ணா நகரு ஆண்டாளு அயனாவரம் கோபாலு ஐசிஎஃப்ல எடுக்கிறாண்டா தண்டாலு மீனவர்களுக்காண்டிய போடப்பட்ட பாட்டு தான் சலோமியா. அதே மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் அவர் ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அது மாதிரி இந்த பாட்டு வந்து பறை இசை கலைஞர்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் சாங் வந்து அதுவும் தேவா சாரே போட்டு இசையமைச்சிருக்கிறது வந்து இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இதுவரைக்கும் வந்து ஒரு நல்ல பாட்டு அப்படின்னு சொன்னா எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான் இவங்களைத்தான் கோட் பண்ணுவாங்க. ஒரு ராகத்துல இது கம்பீர நாட்டை ராகத்துல யாருங்க பாட்டு போட்டிருக்கா அப்படின்னா உடனே இளையராஜா பாட்டை சொல்லுவாங்க. இன்னும் என்ன செய்ய போகிறாய் எப்படி போட்டிருக்காரு பாருங்க இளையராஜா அப்படின்பாங்க. அதே மாதிரி ஏ.ஆர். ரஹ்மான் கண்டு கொண்டேன் அப்படி போட்டிருக்காரு. ஆனா தேவா சார அந்த லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டாங்க பேசுறவங்க. அது என்னன்னே தெரியல இது வரைக்கும். அவரை ஏதோ ஒரு கானா பாட்டுக்கு போடுற ஒரு இசையமைப்பாளர் மாதிரியே அவரை முத்திர குத்திட்டாங்க. ஆனா இதே கம்பீர நாட்டை ராகத்தில் அவர் போட்டிருக்காரு ஒரு பாட்டு. மனம் விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே அடடானி அப்படின்னு அந்த பாட்டு அதே கம்பீர நாட்டில் வருது. ஆனா தேவா சார இது வரைக்கும் அந்த லிஸ்ட்ல யாருமே இது பண்ணல. இந்த படம் வந்து தேவா சாருக்கு ஒரு தேசிய விருது கிடைக்கணும். ஏன்னா எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் கிடைச்சிருக்கு. ஒரு எல்லாரையும் கவர்ந்த ஒரு நல்ல இசையமைப்பாளருக்கு இதுவரைக்கும் தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கல. இந்த படத்து மூலமா அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை. அதனால இந்த படத்தை வந்து வெளிநாட்டிலேயே இருந்து இந்த ஊருக்கு வராமையே கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லயே படிச்சு 5 டிகிரி ஒருத்தன் வாங்கின மாதிரி பிரான்ஸ்ல இருந்துகிட்டே இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்து அவர் முரளி இருந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த படத்தை ரொம்ப அழகா உருவாக்கி இருக்காங்க. அவர் விஜய் சுகுமாரன் ஒரு இளம் டைரக்டர். இந்த ஒரு கான்செப்ட் எடுத்ததுக்கே அவரை உண்மையிலே பாராட்டணும். பறை அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை வந்து எல்லாரும் சாவுக்கு அடிக்கிறதுக்கு தான் அதை இது பண்ணுவாங்க. அந்த இசை கலைஞர்களும் பாத்தீங்கன்னா எங்கேயாவது வாசித்துட்டு எல்லாத்திட்டையும் காசு அப்படியே கேட்டு ஒரு 50 ரூபா 100 ரூபா வாங்கி அப்படி காதுல சொல்லிக்குவாங்க, இல்லாட்டி பாக்கெட்ல வைப்பாங்க. அப்படி ஒரு இருந்த ஒரு பறை இசைக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்த மத்திய அரசுக்கு உண்மையிலே நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதுல வந்து அந்த பறை இசைய வந்து மாண்புமிகு பறைன்னு அந்த தலைப்பு கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம். பெரிய அரசியல் தலைவர்களுக்கு, முதலமைச்சருக்கு, கவர்னருக்கு, பிரதமருக்கு தான் மாண்புமிகுங்கிற வார்த்தையை போடுவான். ஆனா இதுல வந்து ஒரு இசை கருவிக்கு மாண்புமிகுங்கிற வார்த்தையை போட்டு இந்த தலைப்பை கொடுத்தது இந்த தயாரிப்பாளர் டைரக்டருக்கு உண்மையில இந்த தலைப்புக்காக நான் பாராட்டுறேன். அதனால இந்த படம் வருகிற டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதனால இந்த படத்துக்கு வந்து 2 முக்கியமான விருதுகள் கிடைச்சிருக்கு. வருகிற 18ஆம் தேதி நடக்க போற அந்த சென்னை இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இந்த படம் விருது வெற்றி பெறணும் அப்படின்ட்டு நான் உண்மையிலே இந்த விழா படக்குழுவினருக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய மகன் லியோ சிவகுமார் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு படத்தை சூஸ் பண்றதுக்கு ஆரம்பத்தில் நடிக்கிறவங்க ரொம்ப யோசிப்பாங்க. மாண்புமிகு பறை அப்படின்னா நம்மள ஒரு கட்டம் கட்டி ஓரம் கட்டிடுவாங்களே அப்படின்னு நினைக்காம துணிச்சலா அந்த கேரக்டர் எடுத்து அவர் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு பறை இசை வாசிச்சு ஆடுறதுக்கு இன்னைக்கு இருக்க ஹீரோயின்லாம் தயாரா இருக்க மாட்டாங்க. இன்னொன்னு இந்த ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிச்சது, தெளிவா தமிழ் பேசுறாங்க. தமிழ் தெரியாத மாதிரி பேசினா தான் அவங்கள ஹீரோயின் அப்படின்னு ஒத்துக்கிடுவாங்க. ஆனா இவங்க ரொம்ப அழகா தமிழ் பேசி ஒரு கிராமத்து பெண்ணாக, ஒரு பறை இசை கலைஞனுக்கு ஒரு காதலியாக, மனைவியாக, அதுவும் கிளைமேக்ஸ்ல ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னும் நான் படம் பார்க்கல. அதனால இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்தை ரொம்ப அருமையா நீங்க மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும்னு
இங்க வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பேசும்போது மத்திய அரசுக்கு பாராட்டு அப்படிங்க. பொதுவாக திமுக மத்திய அரசுன்னு சொல்ல மாட்டாங்க, ஒன்றிய அரசு தான் சொல்லுவாங்க. என்ன காரணம்? இது அரசியல் மேடை இல்ல. அதனால நான் பத்திரிகையாளர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக ஒன்றிய அரசு வேணா மாத்தி போட்டுங்க. பத்திரிகையில போற பத்மஸ்ரீ ஒரு பறை இசை கலைஞருக்கு கொடுத்ததுக்காக ஒன்றிய அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. திரைப்பட விழாவில் காலையில தான் அறிவிச்சாங்க 12 படங்கள். அதுல இந்த மாங்குடி பறை லிஸ்டே இல்லையே, நீங்க எந்த கேட்டீங்க? அதான் சார், நான் காலையில தான் போனோம். 12 படங்கள் தான் போட்டி. 12 படங்கள் மொத்தம் 122 படங்கள், 51 நாடு, ஏகப்பட்ட மொழி. வேற ஏதாவது கேட்டகரியில போட்டு கொடுத்தா? நான் அது பைசன் படமும் இல்ல, இந்த படமும் ஸ்கிரீனிங்கா போட்டி இல்ல போட்டி இல்ல ஃபார்வர்ட் பண்றேன். குரூப் இருக்காது, உங்களோட ஃபார்வர்ட் போட்டி பிரிவா ஸ்கிரீனிங் 2-3 கேட்டகரி இருக்கு. ஓகே, அந்த போட்டி பிரிவுல 12 படம் அவங்க போட்டுருக்கு. இந்த பிரிவுல நம்ம படம் போகுது. நீங்க பதிவு பண்ணுங்க. போட்டியிலே இருக்கு, ஸ்கிரீனிங்லேயே இருக்கு. போட்டியில இல்ல வரேன். நான் காலையில தான் நாங்க எல்லாமே பார்த்துட்டு. ஓகே ஓகே. மொத்தம் 12 படம் இருக்கு. அது பைசன் படம் கூட இல்ல. நம்ம படம் ஸ்கிரீனிங்ல செக் பண்ணிடுறோம். காம்படிஷன் இல்லாத ஸ்கிரீன்ல ஸ்கிரீனிங்ல இருக்கு சார். ஓகே. பதினாறு படம் ரிலீஸ் 18 ஸ்கிரீனிங் பண்ண போறீங்க. இது வியாபாரத்தை பாதிக்காதா? 10,000 பேர் படம் பார்க்கறாங்க. அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க சார்? இது முழுக்க நம்ம ஒரு பிசினஸ் மோட்டிவா கொண்டு வந்த படமா இருந்தா நாங்க அதுக்கு அப்ரோச் பண்ணிருப்போம் சார். இது பேசிக்காவே ஒரு பறைசை கலைஞர்களை பெருமைப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல வந்தனால நாங்க அந்த வணிகத்தை எதிர்பார்க்காம நம்மளோட கலையை ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் தான் அந்த கேட்டகரிக்கு. ஒரு வாரம் படம் ஓடுனாலும் ஓட்டணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டீங்க? இல்ல சார், அது எதார்த்தமா நடந்தது. 1ஆம் ரிலீஸ். ஓகே ஓகே. 1ஆம் பழைய போறாரு, தலைவர் வர்றாரு, எப்படி பறை இசை போய் சேரும் சார்? நாங்களே ஆடியோ லான்ச் சொல்லியிருக்கேன் சார். நான் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன். எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கிறது இல்லை சார். இந்த அவார்டு எப்படி நமக்கு பெஸ்டா கிடைச்சிச்சோ, சோ யார் வந்தாலும் நம்ம வந்துட்டு ஆகணும், வேற வழி இல்லை. இந்த வாரம் நாங்க வந்து அடுத்த வாரம் இன்னொருத்தவங்க வருவாங்க. சோ நாங்க எதையும் பார்க்கல, நம்மளோட படத்தை தெளிவா எடுத்திருக்கோம். சோ மக்கள் ஏத்துப்பாங்க. நீங்க கொண்டு போய் சேர்த்தா இன்னும் எங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். சோ தமிழ் இசையம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா பக்கத்துல தமிழே இருக்கு. இப்ப ஆட்சி அவங்களுக்கு நடக்குது. ஒரு அவங்க கிட்ட கேட்டு ஸ்கிரீனிங் கொஞ்சம் பெருசு பண்ணால, படையப்பா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு. இல்ல, அது நம்ம பண்ண முடியாது சார். இது சினிமா வேற, அரசியல் வேற. ஏன்னா படையப்பா மட்டும் இல்ல, வாவாதியாரும் அன்னைக்குதான் வராது. கண்டிப்பா சார். சோ அப்போ நம்மளுக்கு தேட்டர் வந்து கம்மியா தான் கிடைக்கும். இன்னைக்கு தேட்டர் கிடைக்கிறதே பெரிய விஷயமா தான் இருக்குது. சோ அதை மேல இருந்து பேசுறதுக்கான வசதி உங்களுக்கு ஈஸியா இருக்கு. வழி கதவு திறந்துருக்கு. அதுக்காக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? திண்டுக்கல் சார் வச்சு நீங்க பேச வைப்பீங்களா அப்படின்னு கேட்கலாம். இல்ல, அப்படி இல்ல சார். நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வேற எந்த படமும் வரல சார். நாங்க அறிவிச்ச கடைசியில தான் எல்லா படமுமே வந்தது. எல்லாமே இந்த 2 or 3 daysல தான் எல்லாமே இருக்கு. சோ நாங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணபடி எங்களுக்கு கேட்கிற தேட்டர் கண்டிப்பா தரோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல வந்திருக்கும். சார், திமுக வெற்றிக்காக மேடை மேடையா போய் ஊரா போய் நிறைய பேருக்கு லியோனி சாருடைய பையன் தான் ஹீரோ நடிச்சாரு. நீங்க கூட்டணி கட்சியில இருக்கீங்க. ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட், ஏதாவது ஸ்பெஷல் இது ஏதாவது? நல்ல கலைஞனை யாரா இருந்தாலும், எந்த அரசியலா இருக்கட்டும், கூட்டணி இருக்க நல்ல கலைஞனை முன்னிறுத்தி அவர்களுக்கு பலம் சேர்ப்பதுதான் டெக்னீஷியனுடைய வேலையா நான் பார்க்கிறேன். நான் பாடலாசிரியர்னா யாருக்கு எழுதினாலும் என் பாட்டுக்கு என் பேர் தான் வரப்போகும். அது ரஜினி சாருக்கு எழுதினாலும், கமல் சாருக்கு எழுதினாலும், சிவகுமாருக்கு எழுதினாலும் என் பேர் தான் வரப்போகும். அப்ப என் வேலையை சரியா பண்ணியிருக்கேன். நான் வேலை பார்த்த ஒரு படத்துக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற நோக்கத்துல தான் நாங்க வந்திருக்கேன். கண்டிப்பா இவங்கள மாதிரி ஆட்கள் ஜெயிக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா சாமானியர்களும் இன்னைக்கு ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு களம் எல்லாத்துக்குமே இருக்கு. அந்த களத்தை சரியா பயன்படுத்திக்கணும்னு சொன்னா என்னுடைய சகோதரர் சிவகுமார் நான் கேட்டுக்கிறது. அதனுடைய அடிப்படையில தான் நான் பண்றேன். சார், ரெண்டு பேருக்கும் தான். இப்ப நீங்க பாடல் ரைட்டரா இருக்கீங்க. ஆனா அந்த பாடல் பாடுறவங்களே அந்த பாடல பாடணும்னு சொல்லிட்டு தப்புன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சுட்டி பண்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எல்லா வேலையும் எல்லா பாட்டும் பாடுறீங்க, எல்லாமே கலந்து பாடுறீங்க, எல்லாருக்கும் அறிவு சொல்றீங்க. ஆனா ஒரு பாடல் பாடிய ஒரு பாடகர் இந்த பாடல் நான் பாடிட்டேன், அந்த பாடல எதுவும் தப்பும் கிடையாது, நல்லாவும் இருக்கு, ஏன் அது மென்ஷன் பண்றாங்க? ஏன் தவறு? நான் பாட்டு தவறுதான் சொல்லிட்டு ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. ஒரு கருத்து சொல்லுங்க.
சின்மயி மேடம் சொன்னது ஆமா, சின்மயி. அவங்களுடைய மனநிலை என்னன்னு தெரியல. எதன் நோக்கம் அவங்க பாடினது அவங்க, அதை பற்றி கருத்து சொன்னது அவங்க தான். இல்ல, ரெண்டு பேரும் நீங்க பாடுவீங்க, இது வந்து ரிலீஸ் ஆயிட்டு, அதுக்காக தான் கேட்குறேன். எப்பயா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது என்ன படம், இது யாரு இயக்குனர்லாம் கேட்டுக்காம பாடவே முடியாது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பாட்டை பாட போகும்போது இது என்ன படம்னா அவங்களுடைய ரெக்கார்டுக்காவது எழுதுவாங்க, யாரு இயக்குனர்னு எழுதுவாங்க, அந்த இசையமைப்பாளர் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ரெக்கார்டுல நான் இத்தனை பாட்டு பாடியிருக்கேன், இத்தனை வருஷத்துல இத்தனை தேதியிலனால ஒவ்வொரு பாட்டு கொடுக்கும்போது தேதி போட்டு எழுதி வைக்கிறேன் இல்லையா, அப்ப அவங்களுடைய ரெக்கார்டுக்காவது எழுதியிருப்பாங்க. இப்ப அதை நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கும் போது ஒருவேளை அவர்கள் கவனக்குறைவால வந்து நிறைய வேலை இப்படி பண்றாங்களோ என்னன்னு தெரியல. மேபி அது என்னன்னா அவங்க தான் முடிவு பண்ணணும். இசையமைப்பாளர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். உங்களுக்கு நான் சொன்னேனே அப்படின்னு இயக்குனர் பதில் சொல்லணும். அதுக்கு அவங்க பதில் கேட்டா அவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஊடகத்துல. அது நம்ம பேசாம இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு படம் ரொம்ப அருமையா நடிச்சிருக்கீங்க. ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் நீங்க நடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அந்த கங்கா கௌரி படம் நான் நடிச்சது வந்து எப்படி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து என்னுடைய பெரிய ரசிகர் மாதேஸ்வரன் ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணாரு. அதே மாதிரி தயாரிப்பாளரும் குடியாத்தத்தில் இருக்க கங்கா கௌரி ப்ரொடக்ஷன்ஸ், அவங்களும் என்னுடைய ரசிகர். என்னை அந்த படத்துல நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் பட்டிமன்றத்தினுடைய ஃபீல்டு ரொம்ப பிஸியா நான் இருந்ததுனால அதுக்கப்புறம் வந்த வாய்ப்புகளும் சரியான வாய்ப்பு இல்லை. பார்ல உட்காந்து தண்ணி போடுற மாதிரி கேரக்டரு இதெல்லாம் வந்துட்டு நான் திரும்ப பள்ளிக்கூடத்துல போய் பாடம் நடத்த முடியாது. பயில பூரா அந்த கேரக்டராக தான் என்னை பார்ப்பானுங்க. அதனாலதான் நான் அந்த மாதிரி வந்த கேரக்டர் சினிமாவுக்கு இந்த வாத்தியார் வேலைக்கு இப்போதைக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு. ஏன்னா நான் அடுத்த கிளாஸுக்கு போனோடனே தண்டல் பாண்டியன் வர்றாரான்னாங்க இந்த கங்கா கௌரி படத்துல நடிச்சு முடிச்ச பிற்பாடு. நீ அடுத்து இது மாதிரி நடிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம ஒன்னு வாத்தியார் வேலையை ஸ்கிப் பண்ணோன்னா இல்லாட்டி நடிக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி வர்ற நேரத்துல வாத்தியார் வேலையை இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நடிப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த வாய்ப்புகளை எல்லாம் விட்டுட்டாங்க. ஈவன் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்ச சிவாஜி படத்துல ரஜினி சாருக்கு மாமனாரா நடிக்கிற கேரக்டரை கூட அந்த நேரத்துல நான் வேணான்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 படம் நடிச்சிருக்கேன். அது கண்டிப்பா நடிப்பேன் நான். இப்போ வந்து பட்டிமன்றம் நடத்துறோம், ஒரு பாட்டுனா நம்ம பின்னாடி வந்து நம்ம பையன் நம்ம பின்பற்றுவோம். ஆனா நீங்க வந்து உங்க பையனை வந்து ஒரு சினிமா இதுவா நிறுத்திக்கிட்டு எதனால? எங்க குடும்பத்துல எங்க தாத்தா வாத்தியாரு, எங்க அப்பா வாத்தியாரு, நானும் வாத்தியாரு. என் மகனையும் வாத்தியார் ஆக்கி அல்லது ஒரு பேச்சாளர் ஆக்கிறத விட இன்னொரு புது ஃபீல்டுல வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதுவும் ஒரு சேலஞ்சிங்கான ஃபீல்டுல போய் அவன் நீச்சல் அடிச்சு ஜெயிக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அதனால அந்த எதிர்நீச்சல்ல என் பையன் ஜெயிப்பான் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை.